ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நம்ம. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா கில்லர் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக கில்லர் ஸோ கேப்டன் மில்லரோட ஒரு கிராண்ட் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தா ஸோ இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தா இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ அவரோட அப்கமிங் மூவிஸ்லேருந்தும் அப்டேட் ஒரு சிலது வந்து பார்த்தா நம்ம தனுஷ் சார் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்கிட்டேருந்தும் சரி ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்க கொஷின் ஸோ அவங்க வந்து பார்த்தா கேட்பாங்க. ஸோ அதுலேயும் ஆப்வியஸாக சொல்ல போகிறாரு. ஸோ கேப்டன் மில்லர் இந்த படம் வந்து பார்த்தா தனுஷ் சாரோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அவரோட கெரியரில் ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அருண் மாதேஸ்வரன் ஸோ அவரோட 2 மூவி ராக்கியாக இருக்கட்டும் பட் சாணி காகிதமாக இருக்கட்டும் ஸோ 2 மூவி கழிச்சு 3rd ஃபிலிம் தான் வந்து பார்த்தா கேப்டன் மில்லர் அண்ட் ஒரு பெரிய ஹீரோ கூட படம் பண்ணுறாருங்க வச்சுங்களா. ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு வந்து பார்த்தா நேரு இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு பெரிய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகுது. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் கிடையாது. பட் இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னும் 1 or 2 டேஸில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒன்லே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு மட்டும்தான் வந்து பார்த்தா இவங்க நடத்த போகிறாங்க. ஸோ சத்யதேவோட ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் இந்த ஒரு படம் உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படம் கழிச்சு ஸோ நம்ம தனுஷ் சாரோட அப்கமிங் ஃபிலிம்ஸோட அப்டேட்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக நம்ம தனுஷை ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ அவரோட நெக்ஸ்ட் படம் ஸோ அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற படம்னா D50 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது கழிச்சும் வந்து பார்த்தோம் ஸோ அவரோட நெக்ஸ்ட் D51 மூவியும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஸோ அவரோட டைரக்ஷனில் ஸோ அவரோட அக்கா பையன் வந்து பார்த்தா லீடாக நடிக்கிறேன். ஸோ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மூவியோட ஒரு சில அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு 40 நாளில் ஷூட்டிங் முடிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு கிராண்ட் பெரிய ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தா நடக்க போகுது. நம்ம தனுஷ் சாரோட லுக் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கும். ஸோ சன் டிவி தான் வந்து பார்த்தா ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ டிவி டெலிவிஷன் அண்ட் ஓன்லி லைவ் டெலிகாஷன் பண்ணவும் அதிகமாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் கில்லரோட ஸோ பெரிய ரிலீஸ் ஈவெண்ட்டில் தனுஷ் சாரோட ஸ்பீச் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரோடில் வேறு காசு செஞ்சுப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.